ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்துஜி. இன்றைக்கி நான் புதினா துவையல் பண்ணுறேன். சட்னிக்கு பதில் துவையலாக பண்ணியிருக்கேன். சட்னின்னா கொஞ்சம் லிக்விட் தண்ணியாக இருக்கும், துவையல்னா அப்படியே கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம சாதத்தை போட்டு பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் ரெண்டு ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன், பட் ஸ்டில் ஐ கேன் டெல் யூ நவ். அதுக்கு என்னென்ன வேணும்னா, சின்ன வெங்காயம் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளி, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தனியாக நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதுக்கு வேண்டிய புதினா ஒரு சின்ன கட்டு, அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா போட்டு வதக்கிட்டு உப்பு வச்சுடுங்க. உப்பு வச்சிட்ட பிறகு அதை வெயிட் பண்ணி ஆறுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மிக்சியில் இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு நல்ல துவையல்லாம் இப்படி திக்காக இருக்கும், இந்த மாதிரி வேணும். நம்ம சட்னி இது மாதிரிலாம் தான் தண்ணியாக ஊற்றி சாப்பிடுவோம் இல்லைங்களா. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணுன்னா, தாளிப்பு கொடுக்கணும். நான் நல்லெண்ணெயை விட்டு சூடு பண்ணி அதில் கடுகும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் தாளித்து இந்த மேலே கொட்டியிருக்கேன். இங்கே பாருங்கள், தெரியுதா? இது அப்படியே சுட நம்ம சாதம் வடித்த பிறகு அதில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ட உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதில் என்னென்ன இருக்குது பாருங்கள். புளி இருக்குது, உளுத்தம் பருப்பு இருக்குது, காஞ்ச மிளகாய் இருக்குது, பூண்டு, இஞ்சி, அப்புறம் நான் சின்ன ஒரு ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் துண்டும் வச்சுருக்கேன். அதில் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். சின்ன துண்டு மஞ்சள், ஃப்ரெஷ் மஞ்சள் கடையில் விற்கிறது இல்லைங்க, பொங்கலுக்கு நம்ம மஞ்சள் கொத்து வரும் இல்லைங்களா, அந்த மஞ்சள் சிறு துண்டு வச்சுருக்கேன், உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா உளுத்தம் பருப்பு, சின்ன வெங்காயம், புளி, அப்புறம் இஞ்சி, பூண்டு, அப்புறம் மஞ்சள் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த புதினா ஒரு கட்டை போட்டு நல்லா வதக்கிட்டேன் நல்லெண்ணெயில். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு வதக்கிட்டு எல்லாத்தையும் ஆற வச்சுட்ட பிறகு உப்பு சேர்த்து இந்த மாதிரி ஒரு துவையல் ஸ்டைலில் நான் அரைச்சிட்டேன். அதில் தேங்காயெலாம் நான் எதுவும் போடலை. அதுக்கப்புறமா தாளிப்புக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளித்து இதில் கொட்டி விட்டுட்டேன். ஸோ இது சாதத்துக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் தோசைக்கும் தொட்டுக்கலாம், சப்பாத்தி, இட்லி எதுக்கும் நம்ம இஷ்டம் தான் அதெல்லாம். ஸோ இதை மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள், வில் டெஃபினெட்லி அப்ரிஷியேட் திஸ். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நீங்கள் வேணும்னா பெருங்காயம் கூட தாளிக்க சொல்ல போட்டுக்கலாம். தேங்க்யூ.